அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டியில் வந்து ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சூப்பராக ரியாக்ட் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 15 நிமிஷம் தயவு செஞ்சு எந்த என்ட்ரியுமே போகாதீங்க. ஏன்னா மேலே கீழேன்னு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஸ்டாப் லாஸ் நீங்கள் 10 புள்ளி 20 புள்ளி 30 புள்ளி எவ்வளோ போட்டாலும் அது கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் 15 நிமிஷம் எப்போதுமே என்ட்ரி போகாமல் வேடிக்கை மட்டும் பாருங்கள். 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் அந்த 15 நிமிஷம் கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஏப்ரல் 1 2026 அந்த நாளோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்து ரெட்டாக மாறி இருக்குது. நீங்கள் தாராளமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்சோனையுமே கீழமாக தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக புட் ஆப்ஷன் போகலாம். இல்லை மேலே தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம். ஒரு 15 நிமிஷம் கேண்டில் ஒன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த 15 நிமிஷம் முடிகிற வரைக்கும் மேலேயே தான் போயிட்டுருக்கும். சப்போஸ் கீழே தான் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழேயே தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 2 3 4வது கேண்டிலை பாருங்கள். 4வது கேண்டிலு ரெட்டில் ஆரம்பித்தது அப்படியே கீழே வந்து அதுக்கு கீழேயும் ரெட்டாகவே முடிஞ்சிருக்கு. அப்போ இதில் நீங்கள் தாராளமாக ஒரு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 20 புள்ளி தாராளமாக பிடிக்கலாம். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலப்போக்கில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அடுத்தது இந்த இடத்துல ஒரு 12 o'clock போல் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் வச்ச எல்லா கேண்டிலுமே அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் எந்த என்ட்ரியும் போகாதீங்க. இந்த 15 மினிட்ஸ் லோக்கு கீழே பாடி போனாலும் கீழே க்ளோஸ் வைக்காமல் விக்கு மட்டும் விட்டுட்டு மேலே போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து க்ளோஸே வைக்காமல் விக்கு மட்டும் இருந்துட்டு கீழே பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி போகலாம். அதாவது நீங்கள் மார்க்கெட்டை வந்து நல்லா கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். இதை தான் நம்ம கண்டினியூஸாக இனிமேல் இந்த நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் 5 நாள் இருக்குது. அந்த 5 நாளில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் எக்ஸ்பைரி. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அந்த 2 நாள் மட்டும் மார்க்கெட்டு ஒன் சைடாகவே போகவே போகாது. மேலே கீழேன்னு அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அன்னைக்கு வந்து அந்த ஏடிஎம் ப்ரைஸை வந்து அவங்களால 0 ஆக்க முடியும். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டிகே நாளாக தான் இருக்கும். இப்போ வந்து யூஎஸ்ஏ ஈரானுக்கான போருங்கிறதுனால ஹை வால்யூம் இருக்கிறதுனால மார்க்கெட்டு நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. திடீர்னு கேப் அப் ஆகுது, திடீர்னு கேப் டவுன் ஆகுது. இப்போ நான் சொல்லலை, நீங்கள் பொதுவாக யூஸ்வலாக நார்மலான டேஸில் பாருங்கள். அதே மாதிரி மண்டேவும் ஃப்ரைடேவும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ட்ரெண்டிங் டேவாக தான் இருக்கும். ஒன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா மேலேயே தான் போயிட்டுருக்கும், அல்லது கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா கீழேயே தான் வந்துகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட்டை ஒரு 1 or 2 months செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் சூப்பராக புரிய ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோவாக வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த 15 நிமிஷம் கேண்டிலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கேண்டில்னால் 15 நிமிஷம் கேண்டிலுக்குள்ளே 3 5 நிமிஷம் கேண்டில் இருக்குது. திடீர்னு ஒன்று ரெட்டாக இருக்கும், திடீர்னு ஒன்று க்ரீனாக இருக்கும், திடீர்னு ஒன்று ரெட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பேனிக் ஆகும். இதே நீங்கள் 15 நிமிஷம் கேண்டிலில் பார்க்குறப்ப உங்களுக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியும். இப்போ இந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த இடத்துல ரெட்டாக விழ ஆரம்பித்தது கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகிருக்கு. அடுத்தது அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த 22,900 ஒரு என்ட்ரி நம்ம எடுத்திருந்தோன்னா கீழே பாருங்கள் 22,650 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் சாலிடாக நம்ம ஒரு 100 பாயிண்ட் இதில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதை தாங்க நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தாலும் இன்ட்ராடேக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15 9:30 வரை எந்த என்ட்ரியுமே போகாதீங்க. அடுத்தது
10 டூ 1 மணி வரைக்கும் ஃபுல் டிகேல இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 10, 20 புள்ளி மேலே கீழ போயிட்டு வரலாம். அந்த டைமே நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. 1 மணிலேருந்து அடுத்து 3 மணிக்குள்ள. இந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும் நம்ம என்ட்ரிக்கு போனோம்னாவே, அசால்ட்டா ஒரு நாளைக்கு வந்து ஓரளவு ஒரு 2000, 3000 நம்ம சம்பாரிச்சுட்டே போயிட்டுருக்கலாம். இத தான் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோலயும் அப்லோட் பண்ண போறோம். தேங்க் யூ.